அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு முன்ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், கூடுதல் விவரங்கள். முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்குல கரூரில் நடைபெற்று வரக்கூடிய அந்த குடிமராமத்து பணிகளை தடுத்ததாகவும், அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும், அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது, காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குடிமராமத்து பணிகளுக்காக ஒப்பந்தம் வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டதால பணிகளை செய்ய விடாம அரசு அதிகாரிகளை தாக்கவும் முயன்றதாகவும், அதனால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சரியான பணிகளை மேற்கொள்ளவில்லை என கேள்வி எழுப்பியதால், அரசியல் காரணங்களுக்காக வழக்கு செய்யப்பட்டுள்ளதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி, கடந்த 2022ஆம் ஆண்டு இதே போன்று வழக்கு முன்னாள் அமைச்சர் சார்பில் தொடரப்பட்டு ரத்து செய்யப்பட்டது. அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒரே காரணங்கள் காவல்துறை எப்படி வழக்கு பதிவு செய்யப்படும் என்று கேள்வி முன்வைத்தார். முன்னாள் அமைச்சர் இதுபோன்ற குற்றங்கள் தொடர்ந்து செய்தால் எப்படி ஜாமீன் வழங்க முடியும் என்ற கேள்வி முன்வைத்த அவர், ஒரு சில வழக்குகள் என்றால் ரத்து செய்ய காரணங்கள் இருக்கலாம், ஆனால் இதுவரை 27 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் உள்ளது, அதனால முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது நிலுவையில் உள்ள வழக்குகள் எத்தனை, அதனுடைய தற்போது நிலை என்ன என காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த விசாரணை ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.